வெல்கம் டு அவர் சேனல் கேவிபி டாக்கீஸ். இந்த கொரோனா ரொம்பவே பாதிப்பு உள்ளாக்கியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னா, இந்த மாதம் குறிப்பாக கார்த்திகை மார்கழி மாதங்களில் பக்தர்கள், அதாவது ஐயப்ப பக்தர்கள் விரதம் இருந்து 48 நாள் விரதம் இருந்து சபரிமலைக்கு போய் ஐயப்பனை தரிசனம் பண்ணுவாங்க. ஆனால் இந்த கொரோனா காலகட்டத்தில் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, சபரிமலைக்கு போகிறதுக்கு தடை போட்டுருந்தாங்க. ஃபஸ்ட்டு யாருமே போகக்கூடாது அப்படின்னு சொல்லி தடை போட்டிருந்தாங்க. இப்போ கேரளா கவர்மெண்ட் ஒரு சில தளர்வுகளோட தடை விதிச்சிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, இங்கேருந்து போகும்போதே நிலக்கல்ல கொரோனா செக்கப் பண்ணணும். இல்லை அப்படின்னா அவங்கவுங்க ஊர்லேயே கொரோனா செக்கப்லாம் பண்ணிவிட்டு அவங்க டெஸ்ட் ரிப்போர்ட்லாம் கையில் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வரணும். அதாவது 24 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் இப்போ சபரிமலைக்கு போகிறீங்க அப்படின்னா 24 மணி நேரத்துக்கு முன்னாடி கொரோனா செக்கப் எடுத்து அங்கே போய் காமிக்கணும். நிலக்கல்லேருந்து காமிக்கணும். நிலக்கல்லேருந்து அவங்க பஸ்ஸில் தான் அங்கே போக முடியும், நடந்தெல்லாம் போக முடியாது. அதே மாதிரி பம்பை ஆற்றில் குளிக்க அனுமதி கிடையாது. பல தடைகளை கேரளா கவர்மெண்ட் போட்டுக்கிறாங்க. இதனால் பக்தர்கள் ரொம்பவே அதிர்ச்சியாகவும் இருக்காங்க, ஏமாந்தும் போயிருக்கிறாங்க. ஏன்னா வருஷம் கரெக்டாக போய்கிட்டு இருக்காங்க. இந்த ஒரு வருஷம் மட்டும் இந்த கொரோனானால நிறைய பக்தர்கள் பாதிச்சிருக்காங்க. நான் கூட இந்த வருஷம் தான் மாலை போட்டிருக்கேன். முதல் முறையாக இந்த வருஷம் தான் ஐயப்பனை போய் பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாலை போட்டிருக்கேன். ஆனால் என்னாலையும் போக முடியுமா முடியாதா அப்படிங்கிற இன்னும் முழுசாக தெரியலை. ஏன்னா ஆன்லைனில் டிக்கெட்லாம் புக் பண்ணி தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஆன்லைனில் நானும் புக் பண்ணியிருக்கிறேன், வந்தால் பார்க்கலாம். ஓகே, நம்ம எதுக்காக இந்த டாபிக் பற்றி பேசுகிறோம் அப்படின்னா, இப்போது ஐயப்பனுக்கு மாலை போட்டு விரதம் இருந்து 48 நாள் விரதம் இருந்து போகிற பக்தர்கள் எல்லாருமே அவங்கவுங்க ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற ஐயப்பன் கோவிலில் ஐயப்பன் ஆலயத்தில் தரிசனம் பண்ணுறாங்க. அதாவது 18 படி உள்ள ஐயப்பன் ஆலயத்தில் விரதம் இருந்து அந்த 18 படி ஏறி அதுக்கப்புறமா அவங்க விரதத்தை முடிச்சுக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஐயப்பன் கோவில் இருக்குது. திருச்சியில் ஒரு ஐயப்பன் கோவில் இருக்குது, சென்னையில் ஒரு பெரிய ஐயப்பன் ஆலயம் ஒன்று இருக்குது. அதே மாதிரி நம்ம தூத்துக்குடி மாவட்டத்தில் ரொம்பவும் ஃபேமஸான ஐயப்பன் கோவில் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா நம்ம கோவில்பட்டி சாத்தூர் பைபாஸ் ரோட்டில் இருக்கிற இந்த ஐயப்பன் கோவில் தாங்க. என்ன அப்படின்னா, இதில் உள்ள சிறப்பு என்ன அப்படின்னா, அங்கே இருக்கிற ஸ்ட்ரக்சர், அதாவது அந்த ஐயப்பன் ஆலயம் சபரிமலையில் உள்ள ஸ்ட்ரக்சரை அப்படியே இங்கே கொண்டு வந்திருக்கிறாங்க. கொடிமரம் வேலைகளோட இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. கொடிமரம் மட்டும்தான் இல்லாமல் இருந்துச்சு, அந்த வேலைகளும் இப்போ ரொம்ப மும்முரமாக நடந்துகிட்டு இருக்குதுன்னு தான் சொல்லலாம். ஸோ சென்னையிலேருந்துலாம் பக்தர்கள் போன வாரம் கூட இங்கே வந்திருந்தாங்க. நிறைய பேர், ஒரு பஸ் நிறைய ஆட்கள் இங்கே வந்திருந்தாங்க. அதாவது பக்தர்கள், மாலை அணிந்த பக்தர்கள், இருமுடி கட்டு வர்ற பக்தர்களுக்கு மட்டும் அந்த 18 படியை ஓப்பன் பண்ணி விட்டு அதில் ஏறி ஐயப்பனை வழிபடுற மாதிரி செய்கிறாங்க. ஸோ நம்ம இப்போது அந்த ஐயப்பன் ஆலயத்தில் என்னென்ன சிறப்புகள்லாம் இருக்குது, அந்த ஆலயம் எப்படி இருக்குது, அங்கே உள்ள சபரிமலையில் இருக்கிற மாதிரியே இங்கே உள்ள ஆலயம் இருக்குதா அப்படின்னு தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அந்த ஆலயத்துக்கு போய் நேரடியாக பார்க்கலாம் வாங்க.
ஸோ நம்ம இப்போது கோவிலுக்கு வந்துவிட்டோம். இங்கே நீங்கள் பார்க்கும்போது நல்லா தெரியுது இல்லையா உங்களுக்கு எவ்வளவு பஸ்ஸு, வேனு, காரு, டூ வீலர் எல்லாமே வந்து வரிசையாக எத்தனை வண்டி நிற்கிதுன்னு பாருங்கள் நீங்கள். ஏன்னா இங்கே திருநெல்வேலியிலேருந்து வந்திருக்கிறாங்க, விளாத்திக்குளத்துலேருந்து வந்திருக்கிறாங்க, அது மட்டும் இல்லாமல் பாண்டிச்சேரியிலேருந்து சென்னையிலேருந்துலாம் கூட இங்கே வந்திருக்கிறாங்க. இந்த 18 படி வந்து சபரிமலை இருமுடி கட்டி போகிறாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து திறந்து விட்டு மற்ற நேரத்தில் வந்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அதை நீங்கள் பார்க்கலாம். மேலே நாங்கள் போன நேரத்துக்கு கரெக்டாக வந்து நெய் அபிஷேகம் நடந்துச்சு. அதனால தான் உங்களுக்கு அதை வீடியோவாக எடுத்து காட்டுறேன். நீங்களும் அதை பாருங்கள். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, 18 படி வழியாக அந்த இருமுடி கட்டிட்டு வர்றவங்க மட்டும்தான் அனுமதிக்கப்படுறாங்க. நீங்கள் அந்த காட்சியை வந்து பார்க்கலாம். ஒவ்வொரு படியாக தொட்டு வணங்கிக்கிட்டே வந்து ஐயப்ப பக்தர்கள் இருமுடியோடு வந்து மேலே வராங்க. இப்போ கூட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேன் நிறையா வந்த பக்தர்கள் வந்து அப்படி 18 படியை வந்து ஏறிக்கிட்டு இருக்கிறாங்க, பார்த்துருப்பீங்க நீங்கள். இதே மாதிரி விளாத்திக்குளம், தூத்துக்குடி, அந்த சரௌண்டிங்கில் உள்ள ராமநாதபுரம், இந்த சரௌண்டிங்கில் உள்ள எல்லா மக்களுமே வந்து அதாவது ஐயப்பனுக்கு மாலை போட்டு இப்போ டிக்கெட் எதுவுமே கிடைக்கல அப்படின்னா இங்கே வந்து தரிசனம் பண்ணிட்டு போகிறாங்க. அந்த அளவுக்கு ரொம்பவே சிறப்பான ஒரு ஐயப்பன் ஆலயம் அப்படின்னே நம்ம இதை சொல்லலாம். இந்த ஐயப்பன் ஆலயம் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சாத்தூர்லேருந்து நீங்கள் கோயில்பட்டி வர்ற வழியில் வலதுபுறத்தில் இந்த ஐயப்பன் ஆலயம் வந்து இருக்குது. நீங்கள் திருநெல்வேலியிலேருந்து வந்தீங்க அப்படின்னா ஆவலத்தம் விளக்குல இருந்து லெஃப்ட் சைடு சர்வீஸ் ரோடு வழியாக வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் தூரத்துலேயே இந்த ஐயப்பன் ஆலயம் வந்து இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக இந்த ஐயப்பன் ஆலயத்துக்கு எல்லாருமே வந்து ஐயப்பனை தரிசனம் பண்ணிட்டு போகணும் அப்படிங்கிறதான் என்னுடைய விருப்பம். ஏன்னா நானும் ஒரு டைம் போயிருக்கிறேன். அங்கே ரொம்பவே விசேஷமாக ஒரு இருக்குது, அங்கே கும்பிட்றாங்க. அதே மாதிரி அங்கே சபரிமலையில் பூஜை பண்ணுற நம்பூதிரி ஒருத்தர் வந்து தான் இங்கேயும் பூஜைகள் வைக்கிறாரு. இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம், இந்த ஐயப்பன் ஆலயத்துக்கு ஒரு ஸ்பெஷலான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதே மாதிரி விஷயங்கள் நிறைய நம்ம சேனலில் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம கேவிபி டாக்கீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.